பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எல்லாம் சாப்பிடுங்கப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரி பெரிய விருந்தாளர் இருந்தாலும் எல்லா பேசலையும் கொடுத்த பின்னால வாசல்ல ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் பேச வந்துருச்சா அப்படின்னு கேட்பாரு. எல்லாத்துக்கும் வந்துருச்சா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சாப்பிடுங்க அப்படிம்பாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அதே மாதிரி வாசல்ல வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா சரி தட்டை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டு அப்புறம் எடுப்பாரு. ஆனா நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்தா சைத்தான் நம்மோட வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம படுக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய நினைவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க போயிட்டாங்க அப்படின்னா படுக்கையில உட்கார்ந்த விட அல்ஹம்து சூரா ஓதுவாங்க, 4 குல்லு சூரா ஓதுவாங்க, பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுவாங்க, பிறகு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுவிட்டு அல்லாஹ்வை பிஸ்மிக்கு அமுத்துவாங்க. யார் படுப்பாங்க? இந்த மாதிரி படுத்தா சைத்தான் நம்மளோட படுக்க மாட்டான். இல்லை அப்படின்னா நம்மளோட நம்முடைய படுக்கையில வந்து சைத்தான் படுத்துக்குவான். வீட்டுக்குள்ள நுழையுமா அஸ்ஸலாமு அலைக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம சலாம் சொல்லாம நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா